ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நம்பிக்கையான உறவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த உறவுகளுக்கு நம்ம என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கோம். அதை பற்றின சின்ன கிளிப்பை பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் அப்பாவும் பொண்ணும் ஆத்தோரமாக இருக்கிற பாலத்தை கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நல்ல மழை வேறு, 2 பேருக்கும் ஒரு கூட தான் இருக்குது. அது வேறு குறுகிய பாலமாக சின்னதாக இருக்குது. அப்போ அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, ஒரு கையில் கொடையை பிடிச்சிக்கிறேன், இன்னொரு என்னோடய கையை நீ கெட்டினா பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லைப்பா, என்னோடய கையை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க, பயத்தில் கூட நான் கால் தவறி கையை விட்டாலும் விட்டுடுவேன், ஆனால் நீங்கள் என்னை என்னானாலும் என் கையை விட்டுட மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இது மாதிரி தாங்க நம்மளோட குடும்பத்துலேயும் ஒருத்தர் இல்லை 2 பேர் கண்டிப்பாக இருக்கலாம். அவங்களோட அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காப்பாற்றுறது தான் நம்மளோட பொறுப்பாக இருக்கணும். ஓகே, அடுத்தது ஒரு சின்ன அட்வைஸு. அது பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கடந்து போங்க. அது என்னென்னா, ஏதாவது ஒரு சண்டை வந்தால் கூட உங்கள் சைடில் நியாயம் இருந்தாலுமே தயவு செஞ்சு நீங்கள் அதை கோபப்பட்டு உங்கள் கோபத்தை காட்டக்கூடாது. ஏன்னா துரோகிகள் எல்லாருமே உங்களை அந்த டைமில் கோபப்படுத்தி ஹைப்பர் ஆக்கி அதில் உங்களை ரொம்ப பலவீனப்படுத்தி அதில் அவங்க நல்லவங்க போல் அவங்கள காட்டிப்பாங்க. அதனால் நமக்கு தான் சீக்கிரம் கெடுதல் வந்து சேரும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்து பழகிட்டிங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் உங்களோட நியாயம் அது வெளிப்படும். ஓகே, தேங்க்யூ. இது மாதிரி தகவல்களை சொல்லிட்டு வரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.